சிவாஜி கணேசன் அவர்கள் உடன்படிக்காத மேதை, கை கொடுத்த தெய்வம், திருடன், தவ புதல்வன், வசந்த மாளிகை, நீதி, பாரத விலாஸ், ராஜராஜ சோழன், பொன்னூஞ்சல், எங்கள் தங்க ராஜா, தாய், அன்பை தேடி, வைர நெஞ்சம் ஆகிய படங்களில் அவர் நடித்துள்ளார். அவருக்கு சிவாஜி தன் படங்களில் நடிக்க சிபாரிசு செய்தார் என்று ஒரு செய்தியும் உண்டு. அந்தமான் காதலி, ஜஸ்டிஸ் கோபிநாத், நான் வாழ வைப்பேன் மற்றும் கீழ்வானம் சிவக்கும் அவரது கதாபாத்திரம் பற்றி பரவலாக பேசப்பட்டது. அவரது குறிப்பிடத்தக்க படங்களான தரிசனம், என் அண்ணன், கல்யாண ஊர்வலம், இதய வீணை, கட்டில்ல தொட்டில்ல, தேடி வந்த லட்சுமி, திருமலை, தென்குமரி, கருந்தெல் கண்ணாயிரம், அதிர்ஷ்டக்காரன், ரோசக்காரி உள்ளிட்ட படங்கள் வெற்றி பெற்றன. சிவாஜி போன்ற பெரிய நடிகர்களின் படங்களில் நடித்துள்ளார். அந்த கால கிசுகிசுக்களில் சிவாஜி சிஐடி சகுந்தலாவுக்கு சிபாரிசு செய்தார் என்று பரவலாக பேசப்பட்டது. அதை இரு தரப்பிலும் மறுத்து அறிக்கையோ அல்லது எந்த செய்தியோ தெரிவிக்கவில்லை. முந்தைய காலப்படத்தில் தெளிவான கதைகளும் பாடல்களும் இருந்தது. நவீன தொழில்நுட்பங்கள் புகுந்ததால் கதைக்கு யாரும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்று ஒரு பேட்டியில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் சகுந்தலா. சகுந்தலாவின் நடனத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் பல ரசிகர்கள் இருந்தனர். சினிமாவில் கதாநாயகர்கள் கிளாமராக நடனம் ஆடுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் நடன காட்சிகளில் வெளுத்து வாங்கிய நடிகைகளுள் முக்கியமானவர் சகுந்தலா. நடிப்பிலும் சரி, நடனத்திலும் சரி தனித்தன்மையுடன் விளங்கியவர் அவர் என்றால் மிக இல்லை. உதாரணமாக பாரத விலாஸ் படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசுடன் திரையில் தோன்றும் இந்த பாடல் காட்சியில் அவரது அனாயாசமான நடனமும் அலட்சியமான நடிப்பும் அன்றைய ரசிகர்களை மட்டுமல்லாமல் இன்றைய ரசிகர்களையும் கவர்ந்து விடும் வகையில் அமைந்துள்ளது. தமிழ் திரைப்பட வரலாற்றில் கவர்ச்சி நடிகைகளுக்கு என ஒரு தனி இடம் உண்டு. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை திரைப்படங்களில் கவர்ச்சி நடிகைகளின் பாடல் இடம்பெறுவது என்பது வழக்கமான ஒன்றாகவே இருந்தது. அந்த வகையில் கவர்ச்சி பாடல்களில் நடனம் ஆடுவது மட்டுமின்றி வில்லி மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தவர்தான் நடிகை சிஐடி சகுந்தலா. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நடிகை சகுந்தலா சிறு வயதிலேயே கலைகள் மீது உள்ள ஆர்வம் காரணமாக நடிக்க வந்தார். இவருக்கு 4 சகோதரர்கள் மற்றும் 2 சகோதரிகள் என்பதும் அவர்களை தன்னுடைய வருமானத்தில் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் இருந்ததால் அவர் இரவு பகலாக நடித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் குரூப் டான்சர்களில் ஒருவராகத்தான் சகுந்தலா இருந்தார். இந்த நிலையில் நாயகியாகவும் ஒரு பாடலுக்கு நடனமாடும் கேரக்டரிலும் நடித்து கொண்டிருந்த சிஐடி சகுந்தலா அதன் பின் வில்லி வேடத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அவர் முதலாக வில்லி வேடத்தில் நடித்த திரைப்படம் கண்காட்சி. இதனையடுத்து அவருக்கு தொடர்ச்சியாகவே வில்லி வேடங்கள் தான் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாஜி கணேசனின் தவ புதல்வன் என்ற திரைப்படத்தில் அவர் வில்லியாக நடித்து அசத்தினார். சிவாஜி கணேசன் பார்வையற்றவராக நடித்த அந்த படத்தில் அவருக்கு எதிராக சதி செய்து அவரை பழிவாங்கும் அற்புதமான கேரக்டரில் நடித்திருந்தார். அதேபோல் படிக்காத மேதை, கிரகப்பிரவேசம், எங்க மாமா போன்ற படங்களிலும் அவர் வில்லி மற்றும் குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்தார். சகுந்தலாவின் கவர்ச்சி நடனத்திற்கு என்றே அந்த காலத்தில் ஏராளமான ரசிகர்கள் இருந்தனர். கடந்த 60கள் 70களில் கதாநாயகிகள் கிளாமராக நடனமாட மாட்டார்கள் என்பதால் கவர்ச்சி நடனமாடும் நடிகைகளுக்கு என ஒரு மார்க்கெட் இருந்தது. ஆனால் 80களுக்கு அப்புறம் கதாநாயகிகளே கவர்ச்சி நடனம் ஆடியதால் தனியாக கவர்ச்சி நடனம் ஆடுபவர்களின் மார்க்கெட் சரிந்தது. இதனால் ஒரு கட்டத்தில் சிஐடி சகுந்தலா சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டார். அதனை அடுத்து அவர் சின்ன திரையில் கவனம் செலுத்த தொடங்கினார். சன் டிவியில் ஒளிபரப்பாகும் குடும்பம், சொந்தம், வாழ்க்கை ஆகிய சீரியல்களிலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான அக்னிசாட்சி உள்பட பல சீரியல்களில் அவர் நடித்துள்ளார். கிளாமர் டான்ஸ் மூலம் தனது நடன முத்திரையை பதித்து ரசிகர்களை கவர்ந்த சிஐடி சகுந்தலா அதன் பின் வில்லியாகவும் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 600க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள படங்களில் கதாநாயகியாகவும் குத்தாட்ட பாடல் என நடன கலைஞராகவும் வில்லியாகவும் நடித்துள்ளார். இவர் நடிகையாக நடித்த சிஐடி சங்கர் என்ற முதல் திரைப்படத்தை தொடர்ந்து இவர் சிஐடி சகுந்தலா என்று குறிப்பிடப்பட்டார். அதன் பிறகு இவர் மிகவும் பிரபலமானார். சிஐடி சங்கர் சாகசங்கள் நிறைந்த ஒரு தமிழ் திரைப்படமாகும். இது மே 1, 1970 வெளியிடப்பட்டது. ரா. சுந்தரம் இயக்கியுள்ளார். தவ புதல்வன் படத்தில் சிவாஜி கணேசன் மீது பழிவாங்கும் இரக்கமற்ற வில்லத்தனமான பாத்திரத்தில் நடித்தார். அந்த படத்தின் மூலம் சிவாஜி சிஐடி சகுந்தலாவுக்கு நட்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருக்கு பல படங்களில் சிபாரிசு செய்தார் என்று சொல்லப்பட்டது. தன் படத்தில் நடனமாட வைத்திருக்கலாம், எது உண்மை என்பது அவர் இருவருக்கும் தெரியும் வரை நெஞ்சம் படத்தில் நீராட நேரம் நல்ல நேரம் பாடலுக்கு இவர் காட்டிய அந்த நடன காட்சி ரசிகர்களை தூங்க விடாமல் செய்தது.
அதே போல வசந்த மாளிகை படத்தில் குடிமகனே பெரும் குடிமகனே பாடலுக்கு இவர் ஒவ்வொரு துணியாக கலற்றி எறிந்துவிட்டு சிவாஜியுடன் மிக நெருக்கமாக நடித்திருப்பார். மற்றும் பாரத விலாஸ் படத்திலும் கவர்ச்சியாக நடித்திருந்தார். தவ புதல்வன் படத்தில் சிவாஜியுடன் இந்த கிளப் டான்ஸ் நடனத்தில் திருமணம் எனக்கு இன்னும் ஆகவில்லை, பிள்ளை இரண்டுக்குமே விற்கவில்லை என்று மிக செக்ஸியாக ஆடி நடித்திருப்பார். நீதி படத்தில் மாப்பிள்ளையை பார்த்து கடிமைனர் குட்டி பாடல் ரசிகர்கள் மறக்க முடியாமல் செய்தது. மற்றும் ராஜராஜ சோழன், பொன்னூஞ்சல் படங்களை எல்லாம் தாண்டி எங்கள் தங்க ராஜா படத்தில் சிவாஜியின் ஜோடியாக மிகவும் கவர்ச்சியாக தெலுங்கு படங்களுக்கு ஈடாக நடித்திருப்பார். அந்தமான் காதலி, ஜஸ்டிஸ் கோபிநாத், நான் வாழ வைப்பேன், கீழ்வானம் சிவக்கும் என்று சிவாஜி கணேசன் அவர்கள் பல படங்களில் இவர் கதாபாத்திரம் பெரிதாக பேசப்பட்டது. ஒரு நடனத்துக்கு வந்தாலும் கூட சிவாஜி அவர்கள் படத்தில் பல காட்சிகள் ஒருபோது வருவது போல மாற்றப்பட்டது. இதனால் தான் இவர்கள் இருவரையும் பற்றி கிசுகிசுகள் வந்திருக்குமோ?